ரொம்ப நாளாக தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யணும்னு நினச்சேங்க. இன்றைக்கி செய்யலாங்க. அதுவும் நாட்டுக்கோழியில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கலாம். சீரக சாம்பார் ரைஸ் 4 கப்பு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் இன்றைக்கி ஊற வச்சுக்கிறேங்க. நாட்டுக்கோழியை விசில் வச்சு வச்சுக்கணுங்க. அதனால் நாட்டுக்கோழி குக்கரில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து விசில் விட்டு வச்சுக்கலாம். நல்லா வேகணும் அவசியம் இல்லை, முக்கால் வெந்தால் போதும். இப்போ வெங்காயத்தை நம்ம ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கணும், மையக்கூடாது. அடுத்தது பூண்டையும் ஒன்றும் பாதியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா பொருட்கள் இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினாவை சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமன், தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்க்கணும். நான் பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டு அந்த மசாலாவை மட்டும் இதில் அரைச்சிக்கிட்டு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் அடுத்தது பூண்டு அரைச்சி வச்சுருக்கலாம், அதையும் சேர்க்குறோம். அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இல்லையா, மசாலாலாம் இப்போ நல்லா வெந்துட்டு வரும். இப்போ நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு சில்லி தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்து அரைச்சனா நம்ம இதில் சில்லி தூள் போடணும் அவசியம் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 கப்பு. நான் 4 கப்பு வச்சுருக்கேன், அதனால் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும். மசாலா லெமனை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். 4 கப் ரைஸ், சீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு பாருங்கள், தண்ணி நல்லா மேலே மிதங்குது இல்லையா, அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இதான கரெக்டான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம ஸ்லோவில் விற்கிறோம். அப்போ தான் நல்லா வெந்து வரும் பிரியாணி. இப்போ மூடிட்டு அது மேலே வெயிட்டை வைங்க. பிரியாணி நல்லா வெந்து வரும். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், தலப்பாக்கட்டி நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாகவோ நல்லா கொஞ்சம் வேகணுன்னாக்கா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க. Thank you. For more videos, subscribe my channel and like.